विघ्नविनायकमूर्ति की जय। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेयमूर्ति की जय। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। பரம கருணாமூர்த்தியான ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சத்தை அடைஞ்ச துருவசுவாமி பகவான்டேந்து பூர்ணமான அனுகிரகத்தை வரன்களை பெற்றுக்கொண்டு திரும்பி வர வழியில் துருவசுவாமியினுடைய அப்பாவான உத்தானபாதர், அம்மாவான சுனீதி, சித்தியான சுருச்சி, தம்பியான உத்தமன் எல்லாரும் வரவேற்க எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி, முக்கியமாக சுருச்சியினுடைய சரணாரவிந்தத்தில் நமஸ்காரம் பண்ணி, உங்களுடைய கிருபையினால தான் எனக்கு பகவத் தரிசனம் கிடைச்சது அப்படின்னு அவள் கருணையை கொண்டாட, அவள் பண்ணினதை ஒரு தோஷமாக நினைக்காம அவள் நமக்கு கிருபதான் பண்ணினாள் அப்படிங்கிறத பார்த்த சுருச்சி சொல்கிறாள், என்னுடைய கிருபையினால் என்னால் கிடச்சதுன்னு நீ சொல்கிற, உன்னோட இந்த குணம்தான் காரணம். நான் பிடிச்சி உன்னை தள்ளி தான் விட்டேன், அப்பா அம்மாடி ஏறக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அப்பையும் என்கிட்ட நீ துவேஷத்தை அடையலை பாரு. பகவான் யாருக்கு கிருபை பண்ணுவான் அப்படின்னா, வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. உலகம் முழுக்க பகவானுடைய ஸ்வரூபமாக மித்திரர்களா பாகவதோத்தமர்களா பார்க்கக்கூடிய மகான்கள் யார் உண்டோ அவர்களுக்கு தான் பகவான் கிருபை பண்ணுவார். உண்மையான குடும்பம் அப்படிங்கிறது அதுதான். நம்ம நினைக்கிறோம் அப்பா அம்மா அப்படின்னு, அதெல்லாம் இல்லை. உலகமே பகவத் ஸ்வரூபம், எல்லாருமே நம்மளுடைய பந்துக்கள். இப்படி எல்லா மகான்களுமே சொல்லியிருக்கார்கள், பகவான் தான் அப்பா, தாயார் தான் அம்மா அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீ அந்த ஒரு மனோபாவத்தில் பார்க்கிற
அந்த மைத்ரி முதலிய குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால பகவான் உன்னை தேடின்னு வந்து அனுகிரகம் பண்ணினார் துருவா அப்படின்னு சொல்ல, துருவசுவாமி ஐஷன் வந்து உபநயனம் பண்ணி வித்யாபியாசங்கள்லாம் பண்ணி தக்க சமயத்தில் அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவனை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். வீட்சோட வயசம் தம் ச பிரகிருதீனாஞ்ச சம்மதம் அனுரக்த பிரஜம் ராஜா த்ருவம் சக்ரே புவம் பதிம் ஆத்மானஞ்ச பிரவயசம் ஆகலைய விஷாம்பதி வனம் விரக்த பிராதிஷ்டதி இம்ருஷன்னாத்மனோகதிம். துருவசுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு தனக்கு வயசாயிடுத்து அப்படிங்கிறத உணர்ந்து தான் ஆத்மலாபத்தை தேடணும் அப்படிங்கிறதுக்காக வனம் விரக்த பிராதிஷ்டது, எல்லாத்தையும் திறந்து வனத்தை நோக்கி போனான் அப்படின்னு. இது ஒரு சிஸ்டமான ஒரு வாழ்க்கை முறையை நம்மளுடைய சனாதன மதம் நமக்கு காண்பிக்கிறது. எல்லா பெரியோர்களும் அப்படி தான் வாழ்ந்து காண்பிச்சிருக்கார்கள். அதை பிரத்யேகமாக ராமாயணத்தை சொன்ன காளிதாசர் ரகுவம்சங்கிற காவியத்தில் அந்த ராஜாக்களுடைய வாழ்க்கை முறையை சொல்லும்போது 4 பாகமாக பிரிச்சுன்னு வாழ்வார்கள் அப்படின்னே குறிப்பிட்டு சொல்கிறார். சைஷவேபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயீஷினாம் வார்த்தகே முனிவர்த்தீனாம் யோகேனாந்தே தனுத்யஜாம். சின்ன வயசு அப்படின்னா நன்னா படிப்பார்கள். இந்த படிப்பில் தான் கவனம் இருக்கும். அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில். படிப்புங்கிறது இந்த ஆங்கிலேய முறை படிப்பு மட்டும் படிப்பு இல்லை, அதை நன்னா தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோமோ எல்லாமே படிப்பு தான். புத்தகத்தை வச்சுன்னு படித்தாதான் படித்ததா இல்லை. அறிவு, உலகியல் அறிவுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? உலக அனுபவங்கிறது பெரிய அறிவு இல்லையா? வாழ்வியல்ங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? வாழ்க்கை முறைங்கிறது. அதனால் எல்லாமே அதை தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வத்தோடு தெரிஞ்சுக்கிற அப்பத்தையெல்லாம் அவளை பார்த்தாலே தெரியும். அது ரொம்ப உயர்ந்தது. அந்த படிப்பில் கவனம், அது மாதிரி தெரிஞ்சுக்கணும், அறிவை வளர்த்துக்கணுங்கிற கண்ணால் பார்க்குற ரீதியில், புஸ்தகங்களை படிக்கிற ரீதியில், உபதேசங்களை கேட்கிற ரீதியில், தன் நண்பர்களோடு உட்கார்ந்துட்டு அதை பற்றி விவாதிக்கக்கூடிய ரீதியில் இந்த படிப்பை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கணும். வீண் பொழுது போக்கக்கூடாது. அந்த சின்ன வயசு மெமரி பவர் நன்னா இருக்கும். அதை நன்னா நாம் யூஸ் பண்ணி அந்த புத்தியை விசாலமாக்கினுட்டோம்னா, பைஹார்ட்டு நிறைய பண்ணி வச்சுனுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பின்னாடி சொச்சம் முழுக்க வாழ்நாள் முழுக்க ஆச்சரியமாக இருக்கும். அதை கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். எனக்கு 8-10 வயசுக்குள்ளே தமிழில் உள்ள எல்லாம் பைஹார்ட்டும் பெறவர். கம்பராமாயணம், வில்லி பாரதம், கந்தபுராணம், திருக்குறள், திருப்புகழ், ஔவையாருடைய பாட்டு எல்லாம் பைஹார்ட்டும் பெறவர். உண்மைதான் அது. ஏன்னா அது மாதிரி குழந்தைகளை பழக்கணும். இது சின்ன விஷயமா தான் போகிற போக்கில் அந்த காலத்துலலாம் கையை பிடிச்சின்னு போகிறதேவே அறம் செய்ய விரும்பு, ஆடுவது சினம் அப்படின்னு ஆத்திச்சூடியை சொல்லி கொடுப்பார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு ஆரம்பித்து குறளை சொல்லி கொடுப்பார். சம்ஸ்கிருதத்தில் அது மாதிரி இருக்குது. அமரம்னு ஒன்று இருக்குது. அது ஒரு டிக்ஷனரி. அது கூட கொஞ்சம் நாளில் ஆரம்பிப்பேனா. அதில் என்ன விசேஷம் அப்படின்னா, சம்ஸ்கிருதத்தில் உள்ள மேக்சிமம் வார்த்தைகள் எல்லாம் அதுக்குள்ளே வந்துடும், வேடு முழுக்க. அது மட்டும் இல்லை, அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது எப்படி சொல்கிறார் அவர்னா, ஒரு பொருளை குறிக்கக்கூடிய எல்லா வார்த்தையும் சேர்த்து ஒரு செய்யுளாக சொல்லியிருப்பார் அவர். அமரா நிர்ஜரா தேவாக அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். அமராக நிர்ஜராக தேவாக அப்படின்னு இருக்குது. தேவாகன்னா நமக்கு தெரியும், அந்த பதத்துக்கு அர்த்தம் தெரியும், தேவதைகள்னு அர்த்தம். அப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய அமராக அப்படின்னா அதுவும் தேவதைகள் தான். நிர்ஜராகன்னா இப்படி வரும். அதில் 25 வார்த்தை ஒரு பொருளை குறிக்கிறதுனா ஒரு வார்த்தை நம்ம தெரிஞ்ச வார்த்தையாக இருக்கும். மிச்ச வார்த்தைகள்லாம் அதை தான் குறிக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி பைஹார்ட்டு பண்ணணும் சின்ன வயசில். அது ரொம்ப முக்கியம். அது சைசவே அபியஸ்த வித்யானா யௌவனே விஷயீஷினா. சின்ன வயசு இருக்குது பற்றியில், அந்த கல்யாணமாகி அந்த குடும்பம் நடத்துகிற வயசு இருக்கு பாருங்க, ஜம்முன்னு வாழ்க்கையை அனுபவிக்கணும்.
ஏன்னா அதுவும் சின்ன ஒரு 20-22 வயசு, மேக்சிமம் 25 வயசுக்குள்ளே ஆண்களுக்கு கல்யாணம் ஆகிடணும், 20-22 வயசுக்குள்ளே பெண்கள் கல்யாணம் ஆகணும். அப்போ தான் அந்த வாழ்க்கையானது ஃப்ளெக்சபிளாக இருக்கும். ரொம்ப வயசான அப்புறம் கல்யாணம் பண்ணி ஈகோ ஜாஸ்தியாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம உடம்பு ரீதியாகவும் வார்த்தக்கியம் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதே முடியாது. மாடிப்படி ஏறி வந்தாலே இறக்கிறதுன்னா இவன் என்ன கல்யாணத்தை பண்ணின்னு இவன் என்னதை வாழ்க்கையை அனுபவிப்பான் இவன். அதனால் அதெல்லாம் குறைஞ்சிச்சு. ஒரு காலத்தில் அவரவர்களுக்கு சில நிர்பந்தங்கள் இருந்தது. கிராமத்துலேருந்து நம்மளுடைய வருமானம் வரக்கூடிய விவசாயத்தை விட்டுட்டு இந்த இங்கிலீஷ் படிப்பை நம்பின்னு வந்து வேலை கிடைக்காம குடும்பம் மண்ணாடி ஒரு செட்டில் பண்ணி கூட இருக்கக்கூடிய சகோதரர்களெல்லாம் காப்பாற்றி அவர்களெல்லாம் ஆயிடுச்சுன்னு வந்து இது மாதிரிலாம் ஒரு நிர்பந்தம் இருந்தது. வீடு கிடையாது, வாசல் கிடையாது, எல்லாரும் இடம் மாறி வந்ததுனால சொத்து சேர்க்கணும். இப்போ அப்படி இல்லை. ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் தாண்டி அவள் வெல்டு செட்டில்டு அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கும். அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு ஓரளவு எடுத்து சொல்லி நான் வந்து செட்டில் ஆன அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறான். இன்றைக்குள்ள மார்க்கெட் நிலவரப்படி ஐடி ஃபீல்டில் ஆயுசு பிறந்து செட்டில் ஆக முடியாது. ஏன்னா அது மாதிரி ஒரு ஃபீல்டு அது. இன்றைக்கி வேணால் 5 லட்சம் 10 லட்சம்னு கொடுப்பனே தவிர நாளைக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவான். இது இந்த ஃபீல்டு தானே இல்லை, எந்த வேலை எடுத்தாலுமே அப்படி இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஓரளவு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அப்பா அம்மாக்கள் குழந்தைகளும் ஓரளவு அதை புரிய வச்சு கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கிறதுக்குள்ள வழியை சொல்லணும். அவளை எவ்வளே விஷயீஷினா ஒரு 40 அடையாத சௌக்கியம், 8 அடையாத சௌக்கியம் அப்படின்னு தமிழில் ஒரு பாட்டு. 40 வயசுக்குள்ளே எல்லா சௌக்கியத்தையும் மேக்சிமம் அனுபவிச்சுடணும். அதுக்கப்புறம் மைனஸ் தான் வாழ்க்கை. அப்புறம் எண்ணெய் ஒத்துக்காது, அப்புறம் உப்பு ஒத்துக்காது, அப்புறம் உரப்பு ஒத்துக்காது, அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டா தும்மல் வரும், இப்படி ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த வயசு என்ஜாய் பண்ணுற வயசு. வார்த்தகே முனிவிருத்தினா ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வளர்த்து அவன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிற சமயத்தில் அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஒதுங்க தெரியணும். குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் நாம் இழுத்து போடணும் செய்யக்கூடாது. கடைசியில் யோகத்தினால யோகேனாந்தே தனுத்தியஜா உடம்பை நித்தியப்படி ஃபிசிக்கலாக வாக்கிங் போகிறது, ரொம்ப சிரமப்படுத்திக்காமல் யோகாபியாசம் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, ஆகார நியமத்தோடு இருக்கிறது, லகுவான ஆகாரங்களை மிதமாக சாப்பிட்றது, அளவாக சாப்பிட்றது. வயசானதுக்கு அப்புறம் தான் சட்டியாக வச்சுன்னு பட்சணங்களை தின்னான்னா அப்புறம் எப்படி இருக்கும்? தொப்பையும் தொந்தியுமாக பார்த்தோம்னா வயசாக வெயிட்டாகிறது உடம்பு. அப்படி ஆகக்கூடாது. அந்த காலத்துலலாம் பார்த்தெல்லாம் அப்படியே சுருங்கின்றே வரும். இயற்கையோட அமைப்பு என்னென்னா பெருமனம் ஆகிறது 25 வயசுலேருந்து 50 வயசு தான். 55 வயசுக்கு அப்புறம் உடம்பு சுருங்க ஆரம்பிக்கணும். 80 வயசு 90 வயசுலலாம் பாட்டியை பார்த்தெல்லாம் அப்படியே வெறும் தோல் எலும்பு மட்டும்தான் இருக்கும். அப்படியே தோல்லாம் ஒன்றுமே இருக்காது. இன்றைக்கி டாக்டர் ஒன்று காமிச்சா உடனே புரோட்டீனை சாப்பிடணும். அவெல்லாம் உயிர் வாழலையா, வேலை செய்யலையா? அவள் அது அந்த சிஸ்டமே வேறு. நீங்கள் எப்படி வாழறீங்கிறது அந்த அளவாக எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆயுள் கூட. நம்ம சாஸ்திரத்தில் சுச்சிரிச்சு மிதபுக்கு அப்படின்னு சாஸ்திரமே சொல்கிறது. இது மாதிரி வாழ்ந்து யோகாபியாசம் பண்ணி சுய நினைவோட சரீரத்தை விட்டு பிராணன் போகணும். பயம் இல்லாமல், சுய நினைவோடு இருந்தால் மட்டும் போகாது, பயம் இல்லாமல். எல்லோரும் இப்போ என்ன பிரார்த்திக்கிறான்னா தூக்கத்தில் போயிடணும் உயர்ங்கிறான். அந்த மாதிரி நிலையில் இருக்குது. அப்படியா வச்சு வேண்டிக்கிறது பைத்தியகாரத்தனம் இல்லை. என் கையால் கட்டின்ற வேஷ்டியாக இருக்கணும், என் கையால் இட்டுண்ட விபூதியாக இருக்கணும், என் கையால் சாப்பிட்ட சாப்பாடாக இருக்கணும், என் கையால் பண்ணின பூஜையாக இருக்கணும், என் வாக்குனால் நான் ராமா கிருஷ்ணா சிவா மகாதேவா அப்படின்னு சொல்லணும், மூச்சு நிற்கணும். அது மாதிரி அந்த ஒரு இதை கொடுக்கணும், பகவான்னு பிரார்த்திக்கணும். இது யோகத்தினால சரீரத்தை விடுறது. இது நம்மளுடைய ராஜாக்கள்லாம் நமக்கு காண்பிச்சது. அந்த முறையில் துருவசுவாமியை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ஆத்மானஞ்ச பிரவயசம் ஆகலைய விஷாம்பதி வனம் விரக்த பிராதிஷ்டதி விம்ருஷன்னாத்மனோகதிம். இவன் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் துருவசுவாமி ராஜ்ய பரிபாலனை பண்ணி வரத்து. அதுக்கப்புறம் நடந்த சரித்திரத்தை சொல்கிறாள். உத்தமஸ்துவகிருதோத்வாஹ மிருகயாயாம் பலீயசா ஹதः புண்ணியஜனேனாத்ரௌ
தன்மாதாஸ்ய கதிம் கதா. கதா, இந்த உத்தமன் இருக்கானே சித்தி புள்ள, அவன் கல்யாணம் பண்ணிக்கல. துருவசுவாமிக்கு கல்யாணம் ஆகிடுது. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாத சமயத்தில் மிருகாயாயாம் பலியச, இவன் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போகிறான். போன இடத்துல ஒரு யக்ஷனோட சண்டை ஏற்பட்டு அந்த யக்ஷனால் அவன் கொல்லப்படுறான். அவனை தேடின்னு போகிறாள் அவளுடைய தாயாரான சுருச்சி. குழந்தை போனவன் வரலையே அப்படின்னு அவளும் காட்டு தீயில மாட்டிண்டு அவளும் உயிரை விட்டுவிட்டாள். மேலே துருவசுவாமி அதை தேடின்னு போகிறார். அடுத்த கதை. இப்போ நாம் யோசனை பண்ண வேண்டிய இடம் இது. இந்த சுருச்சி என்ன திட்டம் போட்டா, என்ன பிளான் பண்ண? சின்ன வயசுலேருந்தே இந்த மூத்தாளாட சுனீதியோட ராஜாவை பேச விடாமல் பழக விடாமல் பண்ணி, அவளுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த பிளான் எல்லாம் பண்ணி, கடைசியில் குழந்தை அதையும் மீறி பிறந்துடுத்தினோடனே அவளை விலக்கி வச்சு அந்த குழந்தையும் திரஸ்காரம் பண்ணி, அந்த குழந்தை ராஜாமடி ஏற வரத்தே அதை ஏற விடாமல் பண்ணி, இத்தனையும் அவள் என்னத்துக்கு பண்ணினா? இந்த சொத்தை அடையணுங்கிறதுக்கு தான். தன் மகன் ராஜாவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணினான். இது சாமர்த்தியம். ஆனால் சங்கல்பம் வேறு, ஈஸ்வர சங்கல்பங்கிறது வேறு. நீங்கள் என்ன திட்டமிட்டாலும், என்ன பிளான் பண்ணினாலும், என்ன பக்காவாக ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சு வந்தாலும் பதவிக்கு வரணுமே, அது ஒன்று இருக்கணும். அதுக்கு ஒரு யோகம் வேண்டாமா சொல்லுங்கள்? நான் 10 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கேன், 15 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கேன்னு சில பேர் பேசுகிறதே கேட்குறோம். நாம் வருத்தமாக இருக்குது. நீ 15 முறை இல்லை, சாகர பிறந்ததும் எம்எல்ஏ தான், அதோடு முடிஞ்சு போச்சு. நீ சீஃப் மினிஸ்டராகவோ பிரைம் மினிஸ்டராகவோ வர முடியாது. முதல் எம்எல்ஏ, முதல் இதுவே சீஃப் மினிஸ்டராக வரார் மோடி. முதல்ல எம்பி ஜெயிச்சு முதல் முறையே பிரைம் மினிஸ்டராக வரார். இது யார் பிளான்? இது திட்டம், பகவானுடைய சங்கல்பம். உதாரணத்துக்காக எடுத்துனேன், கட்சிக்காக நான் சொல்லலை, அது ஒரு உதாரணத்துக்காக. அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை சாமர்த்தியத்தினால் அமைச்சுக்கலாம்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு உள்ள சாமர்த்தியத்துக்கு ஒரு ஊர் பத்தாது, ஒரு தமிழ்நாடு, ஒரு ஸ்டேட்டு பத்தாது. அந்த அளவுக்கு திட்டம், அந்த அளவுக்கு பிளான். ஆனால் பலிக்க தான் மாட்டேங்கிறது. நம்ம நினச்சதெல்லாம் பலிக்க தான் மாட்டேங்கிறது. அதுக்கு ஈஸ்வரம் இல்லையா? தெய்வத்தாலாகாது எனினும் அப்படிங்கிறாரோனோ. இந்த முயற்சி தன்மை வருத்த கூலி தருங்கிறது தான் எல்லோரும் பிடிச்சிப்பா. அப்படி சொல்கிறவராக இருந்தாருன்னா முன்னாடி கொண்டு சேர்க்க மாட்டார். இதை தெய்வத்தாலாகாது எனினுங்கிறத, இந்த முயற்சி தன்மை வருத்த கூலி தருங்கிறதெல்லாம் வாஸ்தவந்தான். அங்கே முன்னாடியே அந்த நிகா சொல்கிறார், தெய்வத்தாலாகாது எனினும் அப்படின்னு. இந்த தெய்வந்தான் பலதாத்தா. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா. பகவான் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான். உனக்கு அதிகாரம் கர்மாவில் தான், பலத்தில் கிடையாது. நீ முயற்சி தான் செய்யலாம். உனக்கு என்ன கொடுக்கணுங்கிறத நான் தான் தீர்மானம் பண்ணணும். ஆனால் யாருடைய முயற்சிக்கும் பகவான் பலன் கொடுப்பான். அதுதான் இந்த விஷயம். யாருடைய முயற்சிக்கும் பகவான் பலன் கொடுப்பான். அந்த தெய்வத்தை ஒதுக்கிட்டு முயற்சி பண்ண முடியாது. கொஞ்சம் நம்மளுடைய முயற்சியையும் பலனையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதே தெய்வத்தோட பங்கு தான் அதில் கூடையாக இருக்குது. ஒருத்தர் சின்ன, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன், பூமியை உழுது விதை தெளித்து நீர் பாய்ச்சி எரு போட்டு விவசாயம் பண்ணுறோம் நாம். அது காய்ச்சி நமக்கு பலனை கொடுக்கறது. இதில் இந்த முயற்சி நாம் பண்ணலைன்னா உட்காந்து சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குறோம். வாஸ்தவந்தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ நான் கேட்குற கேள்வி, நீ பண்ணின காரியங்கிறது பூமியை உழுதது, விதை எடுத்து போட்டது, எருவை போட்டது, இந்த 3 காரியம் அறுவடை பண்ணின்னு வந்தது. இதில் பூமியை நீ படைக்கலை, விதையை நீ படைக்கலை. விதை நான் தான் சார் செடியில், செடி காய்ச்சதே நீ எடுத்துட்ட, காய்க்காமல் போயிடுத்துன்னா நீ காய்க்காத செடியெல்லாம் வந்திருக்கு. விவசாயம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும். இந்த பருத்தி கிருத்திலாம் இருக்கிறதில்ல. மான்சூன் அந்த கம்பெனிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம தேசத்தில் விதைக்கு சீடுக்கு நம்ம இன்னும் கையேந்தக்கூடாதுன்னு வியாசர் சொல்கிறார். அது மாதிரி நம்மளுடைய சிஸ்டம். அடுத்த வருஷம் விவசாயத்துக்கு இந்த வருஷமே விதைகளை கட்டி வச்சுருவாள். விரக்கோட்டைன்னு பேர் அதுக்கு. அதை கட்டி வச்சுருவார்கள் பக்குவப்படுத்தி. அப்புறம்தான் மிச்சத்தை எடுத்து விதைப்பார்கள்.
அதை பேசிக்காக நாம் உணவு பஞ்சம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம். பற்றியில் அந்த கலசங்களில் அது இருக்கும். அது பெரிய கலசங்களாக வச்சு அது முழுக்க அந்த தானியங்களை வச்சிருப்பாள். எதற்காக அப்படின்னா 12 வருஷம் அந்த தானியங்கள் உயிர் இருக்கும். அதுக்கு 12 வருஷம் ஆச்சுன்னா உயிர் போயிடும், அதுக்குள்ளே சத்து போயிடும், சத்து குறைஞ்சுட்டே வரும். அதனால தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறது அதுக்கு தான். அந்த கலசங்களை மாற்றி அதில் உள்ள தானியங்களை மாற்றணும். என்ன பஞ்சம் வந்தாலும் அது அப்படியே இருக்கும், அதை எடுத்து விவசாயம் பண்ண எடுத்துக்கலாம் அப்படின்னு. இந்த விதை ரொம்ப முக்கியம். அக்ரேவாபி சாந்திரவாபி கோபோஷி பீஜ சங்கிரஹி சாயம் பிராத்தா க்ஷேத்திரதரிசி பிரளயேப்பி நனஷ்யதி அப்படிங்கிறார் வியாசர். அதில் பீஜ சங்கிரஹி விதைகளை யார் எடுத்து வச்சு விவசாயம் பண்ணுறானோ அவனுக்கு நஷ்டமே வராதுங்கிறார். அது முளைக்கிறதா இருக்கணும். நாம் விதையை நாம் தயார் பண்ணலை, பூமியை நாம் உண்டாக்கலை, ஜலத்தை நாம் உண்டாக்கலை. அதை நான் விதைச்சா அந்த விதையிலேருந்து செடி வரதை நாம் பண்ணலை, அது இயற்கையாக வர்றது. அது முளைக்காமையே படுத்தினா நீ என்ன பண்ணுவேன்? முளைச்சி வந்த செடி காய்க்கிறதும் நம்ம சாமர்த்தியத்தில் இல்லை, அது காய்க்காமல் படுத்தினா நீ என்ன பண்ணுவேன்? இல்லை காய்ச்சும் இருக்குது, அதை அறுவடை பண்ணுறதுக்கு 2 நாள் முன்னாடி ஒரு புயல் வந்தது அல்லது ஒரு பூச்சி வந்தது, புகையான்னு வரும். இந்த நெல் விவசாயம்லாம் பண்ணும்போது அறுவடைக்கு ஒரு வாரம் முன்னாடி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடும். அது மாதிரி உங்கள் கைக்கு வராமல் படுத்தினா யார் பண்ண முடியும்? அதனால் இதில் தெய்வத்தோட பங்கு தான் கூட, நம்ம பங்கு ரொம்ப குறைச்சல். ஆனால் நாம் சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிற வார்த்தை அது. சாமர்த்தியத்தினால வாழ்க்கை இல்லை, இப்படி தன்னுடைய சாமர்த்தியத்தினால இத்தனையும் பண்ணலாம்னு நினச்ச சுருச்சி அவளுடைய மகன் 2 பேருமே அல்பாயுசில் போயிட்டா. அதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். அதனால தான் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, இந்த ஒருத்தரை வணங்கினா நல்லாயிரு அப்படின்னு சொல்கிறது ஒரு பழக்கம்னாலும் எண்ணம் போல வாழ்வேன்பார்கள். உன் எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி தான் வாழ்க்கை. இது வள்ளுவர் சொன்னது தான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு. உன் எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி தான் வாழ்க்கை. இவர்கள் 2 பேரும் இப்படி ஆன ஒன்று தாங்களில் துருவசுவாமிக்கு தன்னுடைய தம்பியை கொன்ன யக்ஷர்களை தேடின்னு போகிறார். துருவோ பிராத்ருவதம் ஸ்ருத்வா கோபாமர்ஷசுச்சார்பிதா ஜைத்யம் ஸ்யந்தனமாஸ்தாய கதா புண்ணியஜனாலயம். அந்த யக்ஷர்களுடைய நகரமான அலகாபுரிக்கு போரானவன். அது கைலாசத்துக்கு சாமீப்பியமாக இருக்காது. கத்வோதீச்சீம் திசம் ராஜா ருத்ரானுசரசேவிதாம் ததர்ஷ ஹிமவத்ரோண்யாம் புரீம் குஹ்யக சங்குலாம். பகவானுடைய ஒரு பாதுகாப்பில் இருக்கக்கூடியவன் குபேரன். அவனுக்கு ஏற்கனவே அவனோட சரித்திரத்தில் அந்த பிரச்சனை எல்லாம் உண்டு. அவனுடைய ஒரிஜினல் ஊருங்கிறது ஸ்ரீலங்கா தான். இந்த ஸ்ரீலங்கா தான் அவனுடைய ஊர். அதை பிடிங்கின்னு தான் அவனை விரட்டி அடித்தது ராவணன். அதனால் அவன் பரமேஸ்வரனை தேடின்னு போயிட்டானவன். அங்கே போய்ட்டு பரமேஸ்வரன் பக்கத்தில் இருக்கான், இன்னொருத்தர் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் யக்ஷர்களோட சண்டை போட அவர்கள் பெரிய ஆயுதங்கள் எடுத்துட்டு வர யக்ஷர்களுக்கும் துருவசுவாமிக்கும் அபாரமாக சண்டை நடக்கிறது. சண்டைன்னா நாட்கலக்கணம் நடக்கிறது. யக்ஷர்களுடைய ராஜா குபேரன் அவன் வரல எடுத்த உடனே மற்றவர்கள் தான் சண்டை போட்டுருக்கார்கள். துருவசுவாமி சண்டை போடுறார். இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறதே ஒரு சமயம் யக்ஷர்கள்லாம் சூழ்ந்து விட்டார்கள் துருவசுவாமியை. அப்போ சப்தரிஷிகள் அந்த சண்டையை பார்க்குறவர்கள் சொன்னார்கள், உத்தான பாதே பகவாஸ்தவ சார்ங்கதன்வா தேவஹாட்சிணோத்பவனா திஹரோ விபக்ஷான் என்னாமதேயமவிதாய நிசம்ய சாந்தா லோகோஞ்சசா தரதி துஸ்தரமங்கமுர்த்யும். உன்னுடைய மகிமையை நீ மறந்துட்டியா துருவா? சப்தரிஷிகள் சொல்கிறார், உன்னுடைய மகிமையை நீ மறந்துட்டியா? சார்ங்கம்ங்கிற வில்லோட கூடின பகவான் சின்ன வயசில் உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவன் நாமாவை சொல்லி அடைய முடியாத வெற்றிங்கிறதே கிடையாது.
எந்த இடத்துல அவனுடைய நாமாவை சொல்கிறோமோ அந்த இடத்துல நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே கோச்சிது ஜென்ம வியாதி ஜரா மிருத்யு இப்படிலாம் எதுவாக இருந்தாலும் போயிடும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. விஸ்வசநாம பலஸ்ருதியிலேயே சொல்கிறது. அதனால் நீ அந்த நாமா உனக்கு சித்தியாகிருக்கு, துவாதசாட்சர மந்திரம் உபதேசமாகிருக்கு, பகவானை நேர பார்த்துருக்க, பகவான் உனக்கு நாராயண அஸ்திரத்தை கொடுத்துருக்கார், அதை எடுத்து நீ உபயோகப்படுத்து அப்படின்னு சொல்ல துருவஸ்வாமி ஒன்னே ஆச்சமனம் பண்ணிவிட்டு நிசம்ய கததாமேவம் ரிஷீனாம் தனுஷி த்ருவஹ சந்ததேஸ்திரமுபஸ்பிருஷ்ய என்னாராயண நிர்மிதம். அந்த நாராயண பகவானால் கொடுக்கப்பட்டதான அந்த நாராயணாஸ்திரத்தை எடுத்து அதை எடுத்துட்டா அந்த அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினா சர்வநாசம் ஏற்படும். பொதுவாக 3 அஸ்திரங்கள், பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், பாசுபதம் அப்படிங்கிற இந்த 3க்கு பதில் கிடையாது. இதெல்லாம் அபூர்வமாக இன்னும் அதெல்லாம் டெக்னாலஜி வைஸ் அதெல்லாம் இன்னுமே தான் வரும். அது இப்போ நம்ம அணுகுண்டு போடுறோமோன்னு அது மாதிரி மட்டும் இல்லை, அது இப்போ லேசர் மாதிரி. இதெல்லாம் இப்போ அணுகுண்டு போட்டால் மொத்தமாக நாசம் ஏற்படும். லேசர்னால் ஒத்தரை குறி வச்சு நாம் தாக்குற மத்தியில் அது மாதிரிலாம் ஆயுதங்கள் வந்திருக்கு. லேசராலேயே விமானத்தை தாக்கலாம், அழிக்கலாம், நகரத்தை அழிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இப்போ கண்டுபிடிப்பில் இருக்குது. இஸ்ரேலில், இந்தியாவிலலாம் அது கண்டுபிடிப்பில் இருக்குது. இது டெக்னாலஜி இன்னொரு 10 வருஷம் கழித்து வரத்தே அணுகுண்டெல்லாம் அதுக்கு பிசி பிசின்னு போயிடும். அதை விட பெரிய ஆயுதங்கள்லாம் வரும் கண்டுபிடிப்பில். ஏன்னா அணுகுண்டில் பக்க விளைவுகள் கூட. இதில் தனிப்பட்ட மனுஷனை மட்டும் தாக்கலாம், நகரத்தை தாக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். அது மாதிரி நம்ம சாஸ்திரங்களில் அஸ்திரங்கள்லாம் இருக்குது. வாயவியாஸ்திரம்னு ஒன்று போட்டால் அது புயலை கிளப்பி விட்டுவிடும். அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா பர்வதாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த அஸ்திரத்தை போட்டால் அது மலை மாதிரி அந்த காற்றை எப்படி மலை தடுத்துடுமோ அது மாதிரி தடுத்துடும். ஆக்னேயாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் இருக்குது. அந்த அஸ்திரத்தை போட்டால் நெருப்பு பற்றினு எரியும் அந்த இடம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வாருணாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் இருக்குது. அதை போட்டோம்னா மழை பெஞ்சு அந்த இடத்துல அந்த நெருப்பை அணைச்சிடும். இப்படி ஒரு அஸ்திரத்தை எடுக்கிறதே. இப்போ நாகாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, விஷத்தை கக்கக்கூடியது. அதுக்கு காருடாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, கருடன் சம்பந்தப்பட்டது. அதை போட்டோம்னா அதை அழிச்சிடும். இப்படிலாம் சாஸ்திரங்களில் ஒன்றுக்கு ஒன்று பிரத்தியாக இருக்குது. ஒன்றை போட்டால் ஒன்றால் அதை ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஆனால் பிரம்மாஸ்திரத்தை போட்டால் இன்னொன்று நாளாக அதை கட்டுப்படுத்த முடியாது. பிரம்மாஸ்திரத்தை போட்டால் பிரம்மாஸ்திரத்தினால தான் அதை கட்டுப்படுத்த முடியும். நாராயணாஸ்திரத்தை போட்டால் நாராயணாஸ்திரத்தினால தான் அது கட்டுப்படுத்த முடியும். பாசுபதாஸ்திரத்தை போட்டோம்னா பாசுபதாஸ்திரத்தினால தான் அதை கட்டுப்படுத்த முடியும். இது 3ம் பிரத்யேகமாக உள்ளது. அந்த நாராயணாஸ்திரத்தை கையில் எடுத்துட யக்ஷர்கள் பக்கம் சர்வநாசம் ஏற்பட்டுடும். அப்படிங்கிற சமயத்தில் ஸ்வயம்புவ மனு வந்தார். துருவஸ்வாமியினுடைய தாத்தா, துருவஸ்வாமியினுடைய அப்பாவுக்கு உத்தானபாதன்னு பேர், அவருடைய அப்பாவுக்கு ஸ்வயம்புவ மனுன்னு பேர். அலம் வஸ்ராதிரோஷேன தமோத்வாரேன பாப்மன ஏன புண்ணியஜனானேதானு அவதீஸ்த்வமானாகசஹா நாஸ்மத்குலோச்சிதம் தாத கர்மைதத் சத்விகர்ஹிதம் வதோ யதுபதே வானாம் ஆரப்யதஸ்தே கிருதைனசாம் சர்வபூதாத்மபாவேன பூதாவாசம் ஹரிம் பவான் ஆராத்யாபதுராராத்யம் விஷ்ணோஸ்தத் பரமம் பதம் சத்வம் ஹரேரனுத்யாயத் தத்தத் பும்சாமபி சம்மதः கதம் த்வத்வத்யதம் கிருத்னம் அனுசிக்ஷத் சதாம் விரதம். நீ இப்படி பண்ணுறது நியாயமா? ஏன் அப்படின்னா சின்ன கோபத்தை விடு முதல்ல. அலம் வஸ்திராதிரோஷேன்னு இந்த கோபம் இருக்கு, அதுதான் அவனை பாபத்தை செய்ய வைக்கிறது, அதுதான் அவனை நரகத்துக்கு கொண்டு தள்ளுறது. உன்னோட தம்பியை கொண்டவன் ஒரு யக்ஷன், அது தனிப்பட்ட விரோதம். அந்த யக்ஷனுக்கும் உத்தமனுக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட விரோதம். அதுக்காக நீ யக்ஷர்கள் எத்தனை பேரை கொண்டு போட்டிருக்க. யாரோ ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணினாருங்கிறதுக்காக ஒரு சமூகத்தில் உள்ள அத்தனை பேரையும் நாம் தண்டிக்கிறது எந்த வகையில் நியாயம்? அது சீக்கியர்கள் அத்தனை பேரை கொன்னார்களே,
நியாயமா அது? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. ஹிந்துக்கள் அத்தனை பேரை கொன்னார்களே. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துட்டா பார்ப்பனர்கள்னு அத்தனை துவேஷப்படுறானே. யாரோ எங்கேயோ ஒருத்தன் பாதிச்சான்னா அது அவன் தனிப்பட்ட குணம், அதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது வேற. நல்லவா எத்தனை பேர் இருக்கா ஹிந்துக்களில், இஸ்லாமியர்களில், கிறிஸ்துவர்களில் நல்லவா எத்தனை பேர் இருக்கா? அதைத்தான் நாம் பார்க்கணும். அதை ஒருத்தர் தப்பு பண்ணால் அவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணுமே தவிர அந்த சமூகமோ அந்த மதத்தையோ நாம் குறை சொல்லக்கூடாது. சித்தாந்த ரீதியாக நாம் வாதிடலாம், எதிர்க்கலாம், அது விஷயம் வேற. தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட மனிதனை தாக்கிறது அப்படிங்கிறது நாம் பாதிச்சிருந்தால் தான் பண்ணலாம். அதை நீ எத்தனை யட்சர்களை கொன்னுட்ட, இது ஒரு பக்தனுக்கு அழகா? நீ சின்ன வயசில் பகவானை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறையே, இப்படி நீ பார்த்துருந்தா உன் மனசில் கருணை தானே இருக்கும், பக்தி தானே இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் நீ பண்ணியிருப்பியா? நம்ம குலத்தில் பிறந்த அந்த பெருமையை நீ காப்பாற்றுறதா இருந்தால் இந்த காரியம் பண்ணியிருப்பியா? பகவானை ஆராதிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அவ்வளோ சின்ன வயசில் பகவானை ஆராதிச்சிருக்க. அந்த ஒரு சுவாமிகிட்டேருந்து துருவபதம்ங்கிற ஸ்தானத்தை அடைஞ்சிருக்க. அது எதனால் அடைஞ்ச அப்படின்னு சொன்னால், ஆராத்யாபதுராராத்யம் விஷ்ணோஹோ தத்பரமம் பதம். நீ எந்த எண்ணத்தில் பகவானை தியானம் பண்ணி ஆராதிச்ச, சர்வபூதாத்மபாவேன பூதாவாசம் ஹரிம் பவான். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதந்தே ஜகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதேன்னு எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான் அப்படிங்கிற பாவத்தில் நீ தபஸ் பண்ணி தானே பகவான் உனக்கு அப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணினார். அந்த எண்ணம் உள்ளவன் இருந்தேன்னா இவாளெல்லாம் கொண்டு இருப்பியாங்க. வாசலில் பார்த்தா அப்படியே ஆயிரக்கணக்காக எறும்பு படையாக இருக்கும். நல்லவாளாக இருந்தால் ஓடி போய் ஒரு புடி அரிசியை கொண்டு போடுவான். அதுக்கு பாவியாக இருந்தால் கொண்டு வந்து மருந்தை தெளிப்பான். நான் என்ன சொல்கிறேன், நீ ரெண்டுமே பண்ண வேண்டாம். ஒரு விளக்கமாக தடுத்து பெருக்கி விட்டால் அதெல்லாம் அண்ணண்ட போயிட போகிறது. கொல்லலாமா? எத்தனை ஜீவராசி இது மாதிரி ஏதாவது மருந்துங்கிறது தெளிச்சுட்டா பார்த்தெல்லாம் அப்படியே எல்லாம் செத்து கிடக்கும் அரிசியாக. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய பாபம். அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. எத்தனை உயிரை நிமிஷமாக கொண்டுட்டு போயிடுறோம் நாம். யார் உனக்கு அந்த உரிமையை கொடுத்தா? 100 உயிரை கொள்ளக்கூடிய உரிமை உனக்கு யார்? உன்னை எதாவது பண்ணினதா? நீ விளக்கு, உங்கள்கிட்டேருந்து அந்த விளக்கு ஒன்றை நீ பாதுகாத்துக்கோ, அது நியாயம். அது இப்படி கொள்றதெல்லாம் நியாயமே கிடையாது, முறையும் கிடையாது. அப்படியே கொத்து கொத்தாக கொள்வான் பாவிகள். இது திங்கிறதுக்கு கொண்டு தொலைச்சா கூட சரிங்களாம். இது மாதிரி வேஸ்ட்டாக கொள்வது அதெல்லாம் ரொம்ப நியாயமே கிடையாது. இந்த மருந்து கொள்கிற மருந்தெல்லாம் நம்ம தேசத்தில் கிடையவே கிடையாது. நம்ம தேசத்தில் இந்த கொள்கிற மருந்துங்கிறதே கிடையாது. இந்த பாபிகள் வந்து தான் நமக்கு இதெல்லாம் அறிமுகப்படுத்தினது. இது சர்வ தர்மத்துக்கும் ஆதாரமான தேசம் இது. அதனால் அந்த வாழ்வியல் முறையே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் சாணியை போட்டு மூழ்கிட்டால் அது வரவே வராது. சர்வ கிருமிகளும் கிட்டக்கையே வராது. இன்னும் சொல்ல போனால் இந்த எறும்பு, அணில், குருவி இதுக்கெல்லாம் ஆகாரம் போடணுங்கிற அந்த நியமத்துக்கு தான் பூத பலின்னு அரிசி மாவுனால் கோலம் போடுறது. அது வந்து சாப்பிட எத்தனை எறும்பு தூக்கின்னு போகும் அது அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் நம்ம தேசங்கள். இந்த ஏகாதசி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு எங்கள் பாட்டியை பார்த்துருக்கேன் நான். ஒரு கைப்பிடி நொய்யை எடுத்துன்னு வந்து வாசல் அப்படியே தெருவா எறும்பு பூத்தி எங்கேயாவது இருக்கான்னு. ஏன்னா 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும், துவாதசி அன்னைக்கு சாப்பாடு போடணும். அமாலக்ஷம் து துவாதசியாம் அப்படின்னு ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டோம்னா லட்சம். அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு போட்ட பலன்னு சாஸ்திரம் சொல்கிறது. துவாதசி அன்னைக்கு ஒருத்தருக்கு நாம் சாப்பாடு போட்டோம்னா அப்படிங்கிறது. அது மாதிரி நமக்கு கிடைக்கலன்னா இது மாதிரி ஒரு ஜீவராசிகளுக்கு போட்டோம்னா எல்லாம் சாப்பிடும். எல்லா இடத்துலையும் பகவான் தானே இருக்கான். வாசுதேவ சர்வம் ஹிதியாகம் வைஸ்வானுரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திதான்னு பகவான் சொல்லும்போது, நான் தான் எல்லாருடைய வயத்தில் இருந்துட்டும் நான் சாப்பிட்றேன்னு பகவான் சொல்கிறானோ அப்படிங்கிறத நாம் அதை நம்ம மனசில் வாங்கிட்டோம்னா இந்த தப்பு பண்ணுவோமா நம்ம? அதனால் எல்லாம் பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறத நாம் அந்த கொலைகள்லாம் பண்ணவே கூடாது. நீ இப்படி பண்ணலாமா? சத்வம் ஹரேஹே அனுத்யாதா தத் பும்சாமபி சம்மதா. உன்னை பகவான்
பகவத் பக்தனா ஏற்றுருக்கான். பாகவதாளுடைய வரிசையில் உன்னை எல்லாருமே கொண்டாடுறாள். அது மட்டும் இல்லை, உன்னை வழிகாட்டியாக வேறு எடுத்துருக்காள். துருவசுவாமி மாதிரி பகவானை ஆராதிக்கணும், துருவசுவாமி மாதிரி பகவானை சாட்சாத்காரம் பண்ணணும், துருவசுவாமி மாதிரி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் உன்னை வழிகாட்டியாக எடுத்துருக்கிறது. நீ எப்படி இந்த தப்பை பண்ணலாம்? இது நியாயமா நீ பண்ணினது அப்படின்னு கேட்குறா. இப்படி சொல்லிவிட்டு இன்னும் சொல்கிறாள். தமேன மங்காத்மனி முக்த விக்கிரகே யபாஸ்ரிதம் நிர்குணமேகரமக்ஷரம் ஆத்மானமன்விச்ச விமுக்தமாத்மதிருக்கு யஸ்மின்னிதம் பேத பேத மசத் பிரதீயத்தே. ஞானத்தையும் உபதேசம் பண்ணுறார். பகவான் எல்லா இடத்துலையும் கருணையோடு குடியிருப்பவன். அதனால் நீ உன்னுடைய கோபத்தை விட்டுடு, உனக்கு மங்களம் உண்டாகும். இந்த நான் உபதேசித்ததெல்லாம் நீ மனசில் ஏற்றுக்கோ அப்படின்னு சுவயம்பூமனு சொல்ல துருவசுவாமி அந்த கோபத்தை விட்டுடுறார். ஏன்னா நீ கோபத்துக்கு அடிபட்டேன்னா ஏனோ பசிருஷ்டாத் புருஷாத் லோகா உத்விஜதே பிருஷம் ந புதஹா தத்வசம் கச்சேத் அதிச்சன்ன பயாத்மனா. யார் கோபவசமாறானோ அவனை கண்டு எல்லாருமே பயப்படுவாள், வெறுப்பாள், ஒதுங்குவாள். ரொம்ப கோபிஷ்டனவன் கத்துவான் சார், கத்துவான் அப்படிம்பா. அவர்கிட்ட பேச முடியாது, வல்லு வல்லுன்னு விழுவார் அப்படிம்பா. ரொம்ப கோபமாக இருந்தால் எல்லாருக்குமே எரிச்சலாக போயிடும். காரண காரியத்துக்காக கோச்சுண்டா விஷயம் வேறு, எதுக்கு எடுத்தாலும் கோச்சுண்டா எரிச்சலாக இருக்கும். அப்போ கண்டு அவனை கண்டு எல்லாருமே விலக ஆரம்பிச்சிருவாள். உண்மையாக ஒருத்தன் பக்தனாக இருந்தான் அப்படின்னா, புத்திசாலியாக இருந்தான்னா, அறிவாளியாக இருந்தால் என்ன நினைப்பான் அப்படின்னா, நம்மால் மற்ற மனிதர்களுக்கோ உயிரினங்களுக்கோ ஜீவராசிகளுக்கோ பயம் ஏற்படக்கூடாது, நம்மக்கிட்டேருந்து பயம் இருக்கக்கூடாது. ஒரு ஆச்சரியமான விஷயம் அதுதான் சந்நியாசங்கிறது. அபயம் மத்த ஸ்வாஹா அப்படின்னு சந்நியாச மந்திரம் முடியறது. அந்த சந்நியாசத்தை ஒருத்தர் வாங்கிக்கும் போது என்ன சொல்லி வாங்குறார் சந்நியாசம் அப்படின்னா, இனி இந்த உலகத்தில் எங்கிட்டேருந்து யாருக்கும் பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் வாங்குறார். அது மாதிரி இருக்கிறது மொட்டை அடிச்சுன்னு காவி போட்டுண்டு வேஷம் போட்டுன்றதுனால சந்நியாசம் ஆகிடாது. நவேஷன எதிர்பூயாத்து நத்து வேதாந்த கீர்த்தனாத்து மனசோ நிர்விகல்பத்துவே அப்படிங்கிறான் பகவானும் சொல்லும்போது. வேஷத்தை போட்டுனதுனாலையோ வேதாந்தத்தை பேசினதுனாலையோ தன் சன்னியாசி ஆகிட முடியாது அர்ஜுனா. மனசு நிர்விகல்பமான நிலையை அடையணும், விகல்பம் இல்லாத நிலையை அடையணும். உலகத்தில் எந்த ஸ்வரூபத்தை பார்த்தாலும் பகவான் இருந்ததுன்னா பேதமர பார்க்க தெரிஞ்சால் அப்புறம் அங்கே பயம்ங்கிறது இருக்காதே. தம் பிரசாதய வத்ஸ்மாசு சந்தியா சன்னத்யா பிரஸ்ரயோக்திபிஹி நயாவன் மகதாம் தேஜா குலம் நோபி பவிஷ்யதி. அதனால் நீ குபேரனை சமாதானப்படுத்து, நம் குலமே கோபத்தினால நாசமாகக்கூடாது அப்படின்னு சொல்ல, குபேரர் சுவாமியும் அந்த சமயத்தில் வர அந்த நாராயண அஸ்திரத்தை எடுத்து கீழே வச்சுட்டார் துருவசுவாமி. அதை எல்லார் மேலேயும் பிரயோகம் பண்ணுறதா வச்சுருந்தார். அதை எடுத்து கீழே வச்சுட்டார். வச்சுட்டு கையை கூப்பின்னு துருவசுவாமியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். இதை பார்த்த உடனே சரணமடைய அவரை பார்த்து துருவசுவாமி சொல்கிறார், போபோ க்ஷத்ரியதாயாத் பரிதுஷ்டோஸ்மி தேனக யஸ்த்வம் பிதா மகாதேசாத் வைரம் துஸ்த்யஜ மத்யமஜஹ ந பவானவதீத்யக்ஷாத் நயக்ஷா ப்ராதரம் தவ கால ஏவ ஹி பூதானாம் பிரபு அப்யயபாவயோஹோ. நீ குற்றம் கிடையாது, நீ உயர்ந்தவன், உன் தம்பியை கொன்னான் யக்ஷர்கள் அப்படின்னு நினச்சிண்டு நீ இந்த சண்டைக்கு வந்திருக்க. உன்னோட தாத்தா சொன்னதை கேட்டு நீ இந்த கோபத்தை விட்டுட்ட. உண்மையில் யக்ஷர்கள் உன் தம்பியை கொல்லலை, பின்ன காலம் அது எதுவுமே ஒரு காலம்தான். நன்னா இருந்தார் சார், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது இப்போ எடுத்தார் சார், இல்லைன்னா ஒரு 10 வருஷம் இருந்திருப்பாருன்னா. ஏன் ஹார்ட் அட்டாக் வந்தவன் 30 வருஷம் இருக்கானே, அதை சொல்லுங்களேன். ஹார்ட் அட்டாக் வந்தவன் 30 வருஷம் இருக்கான், சௌக்கியமாக 40 வருஷம் உள்ளவெல்லாம் இருக்கான்.
இன்னும் சொல்லப்போனால் சுகர் இருந்தால், ப்ரெஷர் இருந்தால், பிபிலாம் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும்னு. இப்போ பார்த்தா அதெல்லாம் இல்லாமையே ஹார்ட் அட்டாக் வருது. இந்த விஷயம் அதெல்லாம் இல்லை. நீங்கள் போகணும், அதுக்கு ஒரு காரணம் வேணும். இதுதான் முக்கியம். கேன்சர் வந்துடுத்து போயிட்டார், ஹார்ட் அட்டாக் வந்துடுத்து போயிட்டார், கொரோனா வந்தது போயிட்டார், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் போகணுங்கிற காலம் கொரோனா வந்தது, போகணுங்கிறதுனால கேன்சர் வந்தது, போகணுங்கிறதுனால பிபி ஹார்ட் அட்டாக் வந்தது. இதான் விஷயம். இதெல்லாம் தாண்டி உயிரோடு இருக்கிறவெல்லாம் இருக்க தான் இருக்கா. அதுக்காக நாம் நடக்கிறது நடக்கட்டும்னு இருக்கக்கூடாது. நம்ம ஆரோக்கியமாக உடம்பை வச்சுக்கணும்னு தான் நினைக்கணும். ஏன்னா இந்த ஆயுசு, இந்த ஜென்மா திருப்பி கிடைக்காது. நாம் நினச்சாலும் திருப்பி இந்த ஜென்மாவை அடைய முடியாது. அப்படிங்கிறத நாம் அதை நீட்டிக்கக்கூடிய காரியங்களை பண்ணத்தான் பண்ணணும். ஜீவன் பத்ராணி பஷ்யதி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதுக்குள்ள முயற்சிகள் பண்ணத்தான் பண்ணணும். பகவத் ஆராதன ரூபமான முயற்சிகள் பண்ணத்தான் பண்ணணும். காலமிருத்தியுவை அபமிருத்தியுவை விலக்கிக்க முடியும். விருணீஹி காமம் நிருபயன் மனோகதம் மத்தஸ்வமூத்தான பதே விசங்கிதா வரம் வரார்ஹோம்புஜ நாபபாதயோஹோ அனந்தரம் துவாம் வயமங்க சுஸ்ருமா. நீ பகவானை பார்த்துருக்க, பகவத் கிருபையை அடைஞ்சிருக்க. அதனால் நீ என்ன வரன் வேணுமோ அதை கேள், உனக்கு வரன் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். கவனித்து கேட்கணும், கதையை தூங்கின்னு கேட்கக்கூடாது. இப்படி கேட்குறவர் யார்? குபேரன். எந்த ஆத்திர இன்னைக்கு பூஜை ரூமில் பிரதானமாக வச்சு குபேரனோட படத்தை எல்லாம் பூஜை பண்ணுறார்களோ, பிராச்சீனமாக ராமர், கிருஷ்ணர், சிவபெருமான், காமாட்சி, மீனாட்சி, ராஜராஜேஸ்வரின்னு வச்சுருந்த படத்தெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு நடுப்பில் இப்படி அப்படியே பணத்தை கொட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்திருக்கு. இன்னும் சைனாலேருந்து வேற ஒருத்தன் வந்திருக்கான், தொப்பையும் தொந்தியுமா, அதையும் குபேரன்கிறா. அதை வச்சு பூஜை பண்ணுறா. ஜனங்களுடைய புத்தி எந்த அளவுக்கு தரம் குறைஞ்சி போய் எடுத்துக்கிறத பாருங்கள். அந்த நடுநாயகமாக நாம் ராம பட்டாபிஷேகம் தான் வைக்கணும், ருக்மிணி கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணரை தான் வைக்கணும், சிவபெருமானை தான் வைக்கணும், அம்பாளை தான் வைக்கணும், முருகனை தான் வைக்கணும், கணபதியை தான் வைக்கணுங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயம். நம்மளுடைய குலதெய்வம் அது மாதிரி தான் வச்சு பூஜை பண்ணணும். ஒரு காரியத்துக்காக அதை தூக்கி போட்டுவிட்டு இப்படி வச்சுப்பியா? இல்லை குபேரனை எங்கேயாவது படமாக மாட்டி பூஜை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கா? எங்கேயாவது இந்திரனுக்கு படம் இருக்கா? அக்னிக்கு படம் இருக்கா? குபேரனுக்கு படம் இருக்கா? வருணனுக்கு படம் இருக்கா? யமனுக்கு படம் இருக்கா? அதெல்லாம் வச்சு எங்கேயா பூஜை பண்ணுறோமா? நம்ம மந்திரவத்தா அதெல்லாம் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறது வேறு. இது மாதிரி நாம் ரூபமாக பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது சைவம் வைணவத்துக்குள்ளே வரக்கூடிய தெய்வங்கள் தானே. இவர்கள்லாம் வேதோக்தமான மந்திரமயமான தெய்வங்கள். இவர்கள்லாம் வழிபாட்டுக்குரியவர்கள் தான். ஏற்கனவே ஒரு நாள் கூட சொன்னேன், ராஜாதிராஜாய பிரசகேசாகினேன்னு இந்த கற்பூர மந்திரம் சொல்கிறோமே, அது எதுக்குங்கிறதுக்கு நான் பதில் சொல்லலேன்னு கூட 2-3 பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தான். அது குபேர மந்திரம் தான். குபேரன்ட்ட பகவான் கிருபை பண்ணி அனுகிரகம் பண்ணியிருக்கார் சிவபெருமான். என்னை பூஜை பண்ணி முடித்தா போகாது, உன்னையும் பூஜை பண்ணினாதான் என்ன பூஜை பண்ணின பலனை அடையலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா, சிவபூஜை பண்ணின கையோடு உடனே குபேரனை வச்சுன்னு பூஜை பண்ணுறதா? ஆனால் வரன் அது மாதிரி கொடுத்துட்டார் சிவபெருமான். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, அந்த குபேரனை பூஜிக்கிற மாதிரி உள்ள அந்த மந்திரத்தை எடுத்து கற்பூரத்தை காமிச்சுட்டார். குபேராய வைஸ்ரவனாயா மகாராஜாய நமஹ மந்திரம் சொன்ன, மந்திராதீனந்து தெய்வதம். அந்த மந்திரத்தை சொன்னால் குபேரனை பூஜை பண்ணினா மாதிரியும் ஆச்சு, கற்பூரம் பண்ணியா மாதிரியும் ஆச்சு, பூஜையை முடித்தா மாதிரியும் ஆச்சு அப்படின்னு. அதுக்காக அது சொல்லப்படுறதே தவிர அது கற்பூரம் காமிக்கிற மந்திரம் இல்லை, குபேர மந்திரம் தான். சிவ பூஜை பண்ணினா அந்த பூஜையினுடைய முடிவில் சில முறைகள் உண்டு. அந்த நிர்மால்யத்தையோ அந்த தீர்த்தத்தையோ அந்த பிரசாதத்தையோ நாம் நேரடியாக எடுக்கக்கூடாது, சிவசொத்துங்கிறதுனால. அதை அதனால தான் அந்த பூஜையினுடைய மணியில் பார்த்தேன்னா ரிஷபம் இருக்கும். அது சிவ பூஜைக்காக தான் அது ஏற்பட்டது. அப்புறம் பின்னாடி எல்லாருமே எல்லா மணிக்கும் வச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கே என்ன பண்ணுவான்னா, அந்த சிவபெருமான் பூஜை முடிஞ்ச உடனே, கற்பூரஹாரத்தையும் முடிஞ்ச உடனே அந்த நந்திகேஸ்வரரை வச்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண அந்த நிர்மால்ய ஜலத்தை எடுத்து நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி, சிவபெருமானுக்கு ஓட்ட அந்த வில்வத்தை ஒன்று எடுத்து புஷ்பத்தை ஒன்று எடுத்து நந்திகேஸ்வரர் தலையில் வச்சுட்டு, சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ண பிராச்சீன சம்பிரதாயம் சம்ஸ்காரம் தெரிஞ்ச ஆற்றுல நைவேத்தியத்தை பண்ணின உடனே எடுத்துன்னு போகிறதே ஒரு கிண்ணத்தில் திருப்பி சாதம் வச்சுட்டு போவார்.
நம்ம மாத்திரம் இல்லாமல் அந்த பழக்கம் உண்டு. எதுக்காகனா அந்த நந்திகேஸ்வரருக்கு நைவேத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக. அந்த நந்திகேஸ்வரர் நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த புஷ்பத்தையோ வில்வத்தையோ எடுத்துக்கிறது, அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சம்பிரதாயம். அது மாதிரி சிவபூஜை அங்கே ஒரு ஸ்லோகம் வேற உண்டு. பாண ராவண சண்டேஷ நந்தி பிருங்கி ஹிருட்டாதய மகாதேவ பிரசாதோயம் சர்வே கிருஹந்து சாம்பவா அப்படின்னு. அது மாதிரி சம்ஸ்காரத்தினுடைய அடிப்படையில் குபேரனை பூஜை பண்ணணுங்கிறதுக்கு தான் ராஜாதிராஜாயை சொல்கிறதே தவிர தனியாக பூஜை பண்ணுவாள். இன்றைக்கி எல்லாரும் பூஜை பண்ணுறோம். குபேரன் கூரையை புத்துன்னு கொட்ட போகிறார் அப்படின்னு. அது இருக்கட்டும், அவன் நம்பிக்கை. அப்படி உள்ள குபேரனை எய்த்தாப்பில் நிற்கிறான். யாருக்கு? துருவசுவாமிக்கு எய்த்தாப்பில் நிற்கிறார். நின்னது மட்டும் இல்லை, உனக்கு என்ன வரம் வரம் வரார் ஹோம் புஜனாபாதையோஹோ, உனக்கு என்ன வரன் வேணுமோ அதை கேளு அப்படின்னு வேற சொல்கிறார். அப்படின்னா அப்படியே உங்கள் சொத்தை எழுதி கொடுத்துருமோன்னு கேட்க மாட்டானோ ஒன்றுத்தரா இருந்தா. இவர் என்ன பண்ணினார் துருவசுவாமி அப்படின்னா, சராஜராஜேன வராய சோதித்தோ த்ருவோ மகாபாகவதோ மகாமதி ஹரௌ சவௌரே அச்சலிதாம் ஸ்மிருதிம் யயா தரத்யயன்னேன துரத்யயம் தமஹா. ச ராஜராஜேன வேத பதத்தை போடுறார். ராஜாதிராஜாய பிரஜஹ்ய சாகினே அப்படின்னு வேதம் சொல்கிறதோனோ அந்த பதத்தை அப்படியே போடுறார். ச ராஜராஜேன வராய சோதிதா, நீ என்ன வர வேண்டுமோ அதை கேளு அப்படின்னு குபேரன் சொன்னாலும் துருவசுவாமி என்ன கேட்டால் மகாமதினாள், மகாபுத்திசாலின்னாள். ஏன் அப்படின்னா என்ன வரன கேட்கலாம்? சங்கநிதி பதுமநிதி, இது ரெண்டும் துருவசுவாமி குபேரன் பக்கத்தில் நிற்கிறது. அதை ரெண்டையும் கேட்கலாமான்னாள். அதுவும் அழியக்கூடியது தானே. செல்வம்ங்கிறதே தமிழில் செல்வோங்கிறது தான் செல்வம்ங்கிறது. நிற்காமல் ஒரு 50 ரூபா நோட்டு ஒரு 100 ரூபா நோட்டு கார்த்தால் பர்ஸ்லேருந்து கிளம்பினதுன்னா எத்தனை கை மாறுறது அந்த நோட்டு, ஒரு இடத்துல நிற்கிறதா. அதனால தான் சஞ்சலான்னே பேர் மகாலட்சுமிக்கு. நிற்கவே மாட்டார் ஒரு இடத்துல, அலைஞ்சுட்டே இருப்பார். அது மாதிரி உள்ளவள் ஸ்திரமாக ஒரு தட்ட நின்னாள் அப்படிங்கிறதே கிடையாது. அதனால தான் நாராயண பட்டத்திரி சொல்கிறார், ஆரம்பிக்கிறதவே நாராயணியத்தில், இது மாதிரி ஸ்திரமாக நகராமல் ஒரு இடத்துல நிற்கணும்னா அவளுக்கு பிடிச்சது பகவானுடைய ஹிருதயம்தான். அந்த பகவானை பிடிச்சி நாம் வச்சுனுட்டோம்னா அவளும் வந்து உட்கார்ந்துருவாள் அப்படிங்கிறாள் நாராயண பட்டத்திரி. அப்பேற்பட்ட செல்வத்தை உடைய அந்த குபேரனை பார்த்து துருவசுவாமி புத்திசாலின்னு சொன்னாரேனால் அது அழியக்கூடியது. அதனால் அதை கேட்கல. பின்ன என்ன கேட்டார்? அழியாததான வரம். ஹரவுச்ச சவௌரே அச்சலிதாம் ஸ்மிருதிம் யயா, பகவத் சரணத்தில் நாராயணனுடைய திருவடியில் சரணம் சரணம் பிரபத்தியேன்னு அச்சஞ்சலமான நிஷ்கபடமான பக்தி வேணும். வில்வமங்கலம்னு ஒரு மகான் அவர் சொல்கிறார். அவர் சொல்லும்போது சொன்னார், நாங்கள் கோவிலுக்கும் போவோம். நாங்கள் போகாத கோவிலே கிடையாது. சிவன் கோவிலுக்கும் போவோம், மாரியம்மன் கோவிலுக்கும் போவோம், காளியம்மன் கோவிலுக்கும் போவோம், சூழியம்மன் கோவிலுக்கும் போவோம், வீரன் கோவிலுக்கும் போவோம், எல்லார் கோவிலுக்கும் போவோம். இந்த கோவிலுக்கு தான் போவோம், இந்த கோவிலுக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு எல்லா தெய்வங்களும் எங்களுக்கு வழிபாட்டுக்குரியவைகள் தான், எல்லாம் தெய்வங்கள் தான். ஆனால் அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நாங்கள் என்ன கேட்போம் அப்படின்னு சொன்னால், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டுற மாட்டோம். பின்ன பகவத் சரணத்தில் பக்தி வேணும், கோபாலன்ட்ட பக்தி வேணும் அப்படின்னு கேட்போம். அது நியாயம்தானே. நம்மளை விட பெருசு தானே மற்ற தெய்வங்களை. இப்போ நான் சொன்ன எல்லாருமே நம்மளை விட பெரியவா தானே. அவள்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கலாம்னால், எனக்கு பிடிச்ச பகவான்கிட்ட எனக்கு பக்தியை கொடு அப்படின்னு கேட்கலாங்க. அது தப்பே கிடையாது. அவள் கிருபையினால நமக்கு அந்த பக்தி வரலாமே. அதனால் பகவத் சரணத்தில் நமக்கு பக்தி வேணும்னு தான் கேட்கணும். இன்னொன்று வேணும்னு கேட்டுறக்கூடாது. எனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னோ, எனக்கு ஆரோக்கியம் வேணும்னோ, எனக்கு இது வேணும்னோ, குழந்தை வேணும்னோ, எனக்கு கல்யாணம் ஆகணும்னோ, பொதுவாக இஷ்ட நிஷ்டைன்னு ஒரு தெய்வத்துக்கிட்ட தான் கேட்கலாம். இன்னொரு தெய்வத்துக்கிட்ட கேட்கவே கூடாது. அது நியாயமே கிடையாது. அது நமக்கு இஷ்ட நிஷ்டைன்னா எந்த தெய்வம் நமக்கு இஷ்டமானதோ அந்த தெய்வத்துக்கிட்ட தான் கேட்கணும். அதுதான் நியாயமும் கூட.
இன்னொரு தெய்வத்துக்கிட்ட கேட்க மனசு வராது, கேட்க மாட்டார்கள் உத்தமர்கள். ஆனால் ஒன்றை கேட்கலாம், எனக்கு செல்வத்தை கொடு, எனக்கு ஆயுஷை கொடு அப்படின்லாம் கேட்கக்கூடாதே தவிர எனக்கு பக்தியை கொடுன்னு கேட்கலாமே. எனக்கு என்ன தெய்வத்துக்கிட்ட பக்தியோ அதை கொடுன்னு கேட்கலாமே. அதை சொல்ல தஸ்ய பிரீத்தே ந மனசா தாம் தத்வைட்டவிட்டஸ்ததஹ பஷ்யதோந்தர்ததே சோபி ஸ்வபுரம் பிரத்யபத்யத அதா யஜத யஜ்ஞேசம் கிருதுபிஹி பூரி தட்சிணைஹி. இவன் திரும்பி வந்தார் துருவசுவாமி. இந்த வரனை பெற்றுக்கொண்டு யதோக்தமான முறையில் பகவானை ஆராதனை பண்ணி நிறைய யாகங்கள் மூலமாக யஜ்ஞம். சாஸ்திரங்களில் நாம் பண்ணக்கூடிய கர்மா இருக்குது பாருங்க, செயல், பகவானை வழிபடக்கூடிய செயல்களில் எது முதலானது அப்படின்னால் யஜ்ஞோஹி ஸ்ரேஷ்டதமம் கர்மா அப்படிங்கிறது வேதம். அந்த யாகம்தான் உயர்ந்தது அப்படிங்கிறது. அந்த யாகங்களை நிறையா செய்ய 2 மனைவி, குழந்தைகள், 36,000 வருஷம் வாழ்ந்தார். ஒரு நாளைக்கு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். இந்த பக்கம் ஒரு மனைவி, அந்த பக்கம் ஒரு மனைவி. ஆத்மஸ்வபஸ்திய சுஹுதோ பலமிருத்த கோஷம் அந்தப்புரம் பரிவிஹார புவஸ்ய ரம்யாக பூமண்டலம் ஜலதி மேகலமாகலைய காலோபசிருஷ்டமிதி சப்ரயோ விஷாலாம். இந்த பக்கமும் யுவதியான மனைவி, இந்த பக்கமும் யுவதியான மனைவி. 36,000 வருஷம்னு பேரே தவிர உடம்புல உள்ள யௌவனம் குறையல்ல. யோஜனை பண்ணுறார், இந்த அரண்மனை, இந்த செல்வம், இந்த மனைவி, இந்த குழந்தை, இந்த பதவி, இதெல்லாம் சாஸ்வதமா அப்படின்னு யோசனை பண்ணினார். இந்த பிரபஞ்சமே உண்மை போல காட்சி அளிக்கக்கூடியதான ஒரு பொய், இது தோற்றம். இது மன்யமானமிதம் விஸ்வம் மாயாரச்சிதமாத்மனி அவித்யாரச்சிதஸ்வப்ன கந்தர்வநகரோபமம். இது கனவுல பார்க்கக்கூடியதான ஒரு நகரம் போல. ஒரு பெரிய மாட மாளிகை, கூட கோபுரம், அரண்மனை, செல்வம், செழிப்பு எல்லாத்தையும் தன் கனவுல பார்க்கிறான். இவன் ராஜாவாக இருக்கா மாதிரி பார்க்குறான், அறுசுவை சாப்பிட்றா மாதிரி பார்க்குறான், மனைவிகள்லாம் இவன் பின்னாடி நிற்கிற மாதிரி பார்க்குறான், ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கா மாதிரி பார்க்குறான். முழிச்சுன்ற உடனே இவன் பசி இல்லாமல் இருப்பானா? இவன்கிட்ட அந்த நகைகள்லாம் இருக்குமா? இவனை சுற்றி இவாள்லாம் இருப்பாளா? எதுவுமே கிடையாது. முழிச்சுன்ற உடனே பசிக்கிற. நீ சொப்னத்தில் பாட்டிய பசி சாப்பிட்டா மாதிரி பார்த்திய, அது பசி நிவர்த்தி ஆகுமா எங்கேயாவது? இந்த கனவுல பார்த்ததெல்லாம் உண்மையானா உண்மை இல்லை. கனவுல பார்த்ததெல்லாம் உண்மை இல்லை, பொய்ன்னு எப்போ நிரூபணமாகிறது? வீழ்த்தி கொண்டவுடனே நிரூபணமாகும். அது மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிற கனவு, ஞானங்கிற விழிப்பு வந்தவுடனே இதெல்லாம் பொய் அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் நாம் விடணும் அல்லது நம்மளை விடும், ரெண்டுக்குள்ளே ஒன்று தான். இது அதுவாக நம்மளை விட்டால் நமக்கு துக்கம், நாம் விட்டுட்டு போனோம்னா துன்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டு பிரயோ விஷாலா தஸ்யாம் விசுத்தகரண சிவவார்விகாஹ்ய பக்வாசனம் ஜிதமருத்மனசா கிருதாக்ஷா ஸ்தூலே ததார பகவத் பிரதிரூபயேதத் தியாயம் ஸ்ததவ்யவஹிதோ யஸ்ருஜன் சமாதௌ. விஷாலான்னா இன்றைக்கி பத்ரிகாசிரமம் சொல்கிறோமே, அந்த பிரதேசத்துக்கு விஷாலான்னு பேர். அதுதான் விஷாலாங்கிற நகரமே. அந்த இடத்துல பகவானை பழையபடி முன்பு ஆராதிச்சா மாதிரி அதே மந்திரத்தினால பக்திம் ஹரௌ பகவதி பிரவஹன்னஜஸ்ரம் ஆனந்த பாஷ்பகலயா முகுரர்த்தியமான. அப்படியே அந்த பகவான் நாமாவை சொல்லும்போது அப்போ கூட ஒரு சங்கல்பம் இருந்து ஆழ்ந்த மனசில், இப்போ அந்த சங்கல்பமும் இல்லை, சுத்தமான பிரேமையோட அந்த பகவானை நினச்சி தபஸ் பண்ணும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டுறது. அப்படியே ஹிருதயம் உருகிறது. விக்லித்யமான ஹிருதயா புலகாச்சிதாங்கா ந ஆத்மானமஸ்மரத சாவிதி முக்தலிங்கா. அப்படியே உடம்பு முழுக்க ரோமாஞ்சம் ஏற்பட்டது, மயிர்கூச்சல் ஏற்பட்டது, எல்லாம் மறந்தது. அந்த பகவத்
சப்தத்தில், நாமத்தில், ரூபத்தில் அப்படியே மனசு லயமாச்சு. இப்படி இவன் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதேவே திடீர்னு சுற்றி அப்படியே பெரிய ஜோதியாக இருக்கா மாதிரி இவனுக்கு தோண்டா. இப்போ கண்ணை திறந்து பார்க்குறான். ஆச்சரியமான ஒரு விமானம் வர்றது. எல்லா இடத்தையும் பிரகாசம் பண்ணிட்டு அந்த விமானம் நெருங்கிறதே பார்க்குறான். அது பகவான் போகிறதான விமானம். அது வைகுண்டத்துலேருந்து வர்றது. அந்த விமானத்தில் சுனந்த நந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பார்ஷதர்கள், சுனந்த நந்த, ஜெய விஜய, விஸ்வக்சேன, இதெல்லாம் விஷ்ணு பார்ஷதர்களோட கருடர், சுனந்த நந்த முதலியவர்கள்லாம் விஷ்ணு பார்ஷதர்களுடைய பெயர்கள். அது அதில் சுனந்த நந்தர்கள் வரார்கள். அவர்கள் இறங்கி போபோராஜன் சுபத்ரந்தே வாசம் நோ வகிதஸ்ருணு எப்பஞ்ச வருஷ தபசா பவான் தேவமதி திருப்பத்து. சின்ன வயசில் 5 வயசில் பகவானை குறித்து தவம் பண்ணி சாட்சாத்காரம் பண்ணினவங்களை ஐஷ்ணு வர சொல்லி பகவான் போகிற விமானத்தையே அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்ல, துருவசுவாமி இது சாதாரண விமானம் இல்லை, பகவான் போகிற விமானம். இதை எல்லாருக்கும் பகவான் அனுப்ப மாட்டான். உங்களை ஐஷ்ணு வர சொல்லிருக்காருன்னு அந்த விமானம் பூமியை தொடாமல் நிற்கிறது. அது மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டூல் போட்டால் தான் ஏற முடியும். அவர்கள் தேவர்கள், அவர்கள் கால் படாமல் இருக்குது. துருவசுவாமி பார்க்குறான். ததோத்தான பதஹா புத்திரஹ ததர்ஷாந்தகமாகதம் மிருத்யோர்மூர்த்னி பதம் தத்வா ஆருரோகாத்புதம் கிருஹம். அப்படி பார்க்கறதே மிருத்யு யமதர்மராஜன் நிற்கிறார் பக்கத்தில். யமதர்மராஜன் யாரு கண்ணிலையாவது பட்டிருக்காரோ? பட்டதே கிடையாது. ஏன் படுறது இல்லைன்னா பட்டா அவரையும் கரெக்ட் பண்ணிடுவா. யார் கண்ணிலையும் அவர் வர்றதே கிடையாது. அவர் நிற்கிறார். அதாவது அவர் வரதே கிடையாது. யமதூதர்கள் தான் வருவார்கள். அவர் கையை கட்டி நிற்கிறத பார்த்துட்டு என்னன்னு கேட்க, உங்களுடைய ஆயுசு முடிஞ்சுடுத்து அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்தேன்னா. இப்படி வந்தால் கூப்பிடுவா, சொல்லுவா யமதர்மராஜன். அதற்கு உருட்டி சொல்ல மாட்டானா? பகவத் பக்தரோன்னு அதுக்காக ஜவா அப்படின்னு சொல்லி யமதர்மராஜனை குனிய சொல்லி அவருடைய மிருத்யோகோ மூர்த்னி பதம் தத்துவா, அவருடைய தலையில் அப்படி காலை வச்சு அந்த விமானத்தில் ஏறுறா. ஏறினா அந்த விமானம் உட்காந்துன்ற உடனே இவா சொல்கிறா, நீங்கள் சங்கல்பிச்சா நினச்சாதான் அந்த விமானம் கிளம்பும், ஏன்னா நீங்கள் தான் அதுக்கு எஜமானம் அப்படின்னு உடனே விமானம் கிளம்பட்டம் அப்படின்னு சொல்ல, விமானம் கிளம்புறது. கொஞ்சம் தூரம் போனோடனே விமானம் எப்படி திரும்புறது, மேலே போகாமல் இறங்கிறது. ஏன்னு கேட்டால் விஷ்ணு பார்ஷதர்கள், எனக்கு வைகுண்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஏன் வேண்டாம் அப்படின்னு கேட்க, ஸ்வர்லோகமாரோக்ஷன் சுனீதீம் ஜனனீம் த்ருவஹ அன்வஸ்மரகதம் ஹித்வா தீனாம் யாஸ்யேத்ரிவிஷ்டபம். நான் பாபி, நான் நன்றி கெட்டவன், நான் கிருத்தக்ஞன், எனக்கு வைகுண்டம் வேண்டாம்னா. என்ன இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன் நீங்கன்னா, என் 5 வயசில் யாருமே என்னை பிறந்த உடனே எங்கள் அப்பா என்னை வேண்டாம்னு சொல்லிட்டா. எங்கள் அம்மா என்னை எடுத்து வளர்த்தா, எனக்கு பகவானை காமிச்சு கொடுத்தா. இப்போ வைகுண்டம் போகிறதே எங்கள் அம்மாவை விட்டுவிட்டு நான் போகிறேன். எங்கள் அம்மா இல்லாத வைகுண்டம் எனக்கு வேண்டாம். அதுக்கு துருவசுவாமியை பார்த்து விஷ்ணு பார்ஷதர் சொன்னால், முதல்ல விமானத்தை நிறுத்துங்கோன்னா. ஏன் அப்படி பாருங்க மேலேன்னா. பார்த்தா மேலே ஒரு விமானம் போகிறது. அதில் சுனீதி உட்காண்டிருக்கா. நீங்கள் உங்கள் அம்மாவை மறந்துட்டேல், பகவான் மறக்கலேன்னா. உங்களை பகவானை காண்பிச்சு கொடுத்த உங்கள் அம்மாவுக்கு தான் முதல் விமானம் பகவான் அனுப்பிச்சது, அப்புறம்தான் உங்களுக்கு விமானம் அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்ல, துருவசுவாமி போய் மேலே துருவ மண்டலமாக வைகுண்டத்துக்கு பக்கத்தில் பிரகாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரம் வேதத்திலேயே சொல்லப்பட்ட சரித்திரம். அது சும்சுமாரஸ்தானம்னு பேர். நாத்வனி பிரமீயத்தே நாக்னோ பிரமீயத்தே நாப்சு பிரமீயத்தே நானபத்ய பிரமீயத்தே லக்வான்னோ பவதி த்ருவஸ்த்வமசி த்ருவஸ்யக்ஷிதமசி த்வம் பூதாநாமதிபதிரசி த்வம் பூதாநாகஸ்ரேஷ்டோசி த்வாம் பூதான்யுபபர்யாவர்த்தந்தே நமஸ்தே நமஸ் சர்வந்தே நமோ நம சிசுகுமாராய நமஹா அப்படின்னு பலஸ்ருதி வேதம் சொல்கிறது. அதில் ரொம்ப விசேஷங்கள்லாம் இருக்குது.
அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிக்க முடியாத விஷயம் இது. அதை அடுத்த நாளை தினம் வரத்தே அதை விஸ்தாரமாக சொல்கிறேன். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தை சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்தகாங்கோபமவாரிமக்ன நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய்.